ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோட டே 2 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா நான் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவேன். டெய்லிக்கும் அப்டேட்ஸ் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா நான் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுவேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முதல்ல ஸ்பைரல் நேற்று பார்த்தோம்ல, அதை கண்டினியூஸ் தான். ஸ்பைரலில் எப்படி நம்ம வரையிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்பைரல் வரைஞ்சி இந்த 4 பக்கமும் ஒரு கோடு மாதிரி கரெக்டான ஒரு இதில் ஏன் இது நம்ம வரைகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு ஹம்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு, இஷ்டத்துக்கு ஹம்ஸ் போடாமல் பர்ஃபெக்டாக எப்படி அழகாக மேக் பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த ஹம்ஸ் நம்ம போட போகிறோம். போடும் போதுனே பார்த்திங்கன்னா இந்த 4 இது கரெக்டாக அந்த ஒரு எண்டில் முடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கொலாபரேட் ஆகக்கூடாது. கொஞ்சம் அழகாக நிறுத்தி நிதானமாக பண்ணால் ஈஸியாக வரும். இது நம்ம எல்லா டைமும் நம்ம இதே மாதிரியே ஹம்ஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம இது ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு அழகாக இங்கேருந்து ஆரம்பிக்கணும், இங்கே முடிக்கணுன்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஸ்பைரலில் ஹம்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்பைரலில் இந்த ஹம்ஸ் போடுறது இந்த கோடு இது பண்ணாமல் எப்படி போடுறது அப்படின்றத இந்த ஒரு ஸ்பைரல் மூலயமா நான் காட்டுறேன். எல்லா இடத்துலையுமே முக்கால்வாசி நம்ம மெஹந்தியில் ஸ்பைரலும் இந்த ஹம்ஸும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்பைரல், ஹம்ஸு, லைனு. ஸோ பேசிக் எலமெண்ட்ஸே நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான பேசிக் எலமெண்ட்ஸே வச்சு கண்டிப்பாக ஒரு பிரைடல் மெஹந்தி நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ நான் கோடே போடாமல் நானாக எங்கே ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா? இஷ்டத்துக்கு நான் ஆரம்பிக்கலை, நடுவில் ஆரம்பித்தல மேலே, அந்த மாதிரி நம்மளும் அழகாக ஆரம்பிக்கணும். ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக எங்கே முடிக்கணும், நம்ம 4 கோடு போட்டோம்ல முன்னாடி, அதே லைன் மாதிரி நம்ம இமேஜினேஷன் பண்ணிவிட்டு வரைஞ்சோன்னா பர்ஃபெக்டாக வரும். இது நான் லைனே இல்லாமல் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி அழகாக தெரியும். இப்போ எப்படி ரெண்டும் சேமாக இருக்குல்ல? ஸோ அந்த மாதிரி தான் லைன் போட்டும் லைன் போடாமையும் நம்மளுக்கு ரெண்டுமே வரைய தெரியணும். மெயினாக லைன் போடாமல் தான் நம்ம போய் பிரைட் கையில் போய் லைன் போட்டு வரைகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அங்கே போய் நீட்டாக பண்ணணும்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நெருக்கமாகவும் இருக்கணும். ரெண்டாவது நம்ம ஷேப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரவுண்டு, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், இந்த பேசிக்கான ஒரு ஷேப்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஏன்னா மெஹந்தியில் ஷேப்ஸ் முக்கியம். நிறையா இடத்துல நம்ம ரவுண்டு, இந்த ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வர கிளாஸில் உங்களுக்கு நீங்களே கற்றுப்பீங்க. நான் அதில் வச்சு டிசைன்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இது பேசிக் எலமெண்ட்ஸாக நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது முடிச்சக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஷேப்ஸு. நான் சும்மா பேசிக் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த 4 பேசிக்காக இருக்கிற ஒரு ஷேப்ஸ், ஓகேவா? இப்போ நான் நம்ம மெஹந்தியில் ஹனிகோம் சொல்லுவாங்க, ஹனிகோம் டிசைன் சொல்கிறேன். இதை வச்சு நிறையா மாடல் இருக்குது. ஹனிகோம்லேயே 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு 2 மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. இது பேசிக்காக இந்த ஒரு ஹனிகோம் நான் இப்போ போட்டுட்ருக்கேன்ல, இது பேசிக்காக இருக்கும். இந்த ஹனிகோம் ரொம்ப இதை வச்சு நிறையா டிசைன் பண்ணலாம், நல்லாயிருக்கும் எல்லா டிசைனுமே. அதுக்கப்புறம் 3ஆவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லீவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். டைப் ஆஃப் லீவ்ஸ், என்னென்ன லீவ்ஸ்லாம் இருக்குதுன்னு. இப்போ நார்மலாக நம்ம பூத்தொட்டி சின்ன வயசுலேருந்தே வரைஞ்சிருப்போம்ல, பூத்தொட்டிலாம், அதுக்கெல்லாம் பேசிக்காக யூஸ் பண்ணுற ஒரு லீவ்ஸ் தான். ஆனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது மெஹந்தியில் எப்படி போடணுன்றதுக்காக தான். நம்ம கை நல்லா வரணும், நடுங்காமல் கை சூப்பராக நம்மளுக்கு வளைஞ்சு கொடுத்து வரணுன்றதுக்காக தான் இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுறது. இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரைடல் அட்டன் பண்ணும்போது, ப்ரைடல் மெஹந்தி அட்டன் பண்ணும்போது, இதை ப்ரைடல் மெஹந்தி போடும்போது நமக்கு ஒரு பயம் இருக்காது. எந்த ஒரு ஷேப்னாலும் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த வளைவு சுழிவுலாம் கற்றுக்கிறதே. நெக்ஸ்ட்டு ஒரு அரச மரம் லீஃப் மாதிரி, இது இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க லீஃப்னு கூட சொல்லலாம். அரச மரம் லீஃப் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது கொஞ்சம் குட்டியாக, ஓகேவா? இதை விட கொஞ்சம் பெருசாக ஒரு லீஃப் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் காம்பு போட போகிறோம். இதே மாதிரி காம்பு போட்டு ஒரு பெருசாக இதை விட கொஞ்சம் நீண்டு வர மாதிரி நம்ம போட போகிறோம். அழகாக இருக்குது பார்த்திங்களா? இப்போல்லாம் இதெல்லாம் இந்த 2ம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இது ஒரு வெத்தலை மாதிரி, அது ஒரு அரச மரம் லீஃப் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லீஃப் இருக்குல்ல, அந்த லீஃப் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். முதல்ல சைடு 2 சைட்ஸும் வரைஞ்சிக்க போகிறோம் லீஃபு.
இப்போ இது நார்மலாக நம்ம ரோஜா பூக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. அப்புறம் மேலே பார்த்து வரைய போகிறோம். அப்புறம் வந்து கீழே பார்த்த மாதிரி வரைய போகிறோம். இன்னொன்று இந்த இது 4 வரைஞ்சி போகிறோம். இது 4 இதுவுமே 4 சைடு பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் நம்ம ட்ராயிங் பண்ணுவோம். அதாவது கையில் வரைவோம். ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது நெகட்டிவில் கொடுக்கும்போது இது சூப்பராக இருக்கும். ஸோ இது 4மே கற்று வச்சுக்கோங்க. 4 பக்கமும் போடுற மாதிரி. நம்ம இது கையிலலாம் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு ஃபெதர் டைப் தான் பார்க்க போகிறோம். இது நான் வந்து சாதாரணமாக ஒரு ஃபெதர் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மயிலருக்கு இந்த கிருஷ்ணா ஃபெதர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்த்து சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். நம்ம ஃபெதர் டைப்பு இந்த மாதிரி டைப் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஷேப்லாம் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் தான் நான் நடுவில் சொல்லும் போது தெரியும். பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். பாய்.